The screen is visible to everyone. Yes, sir. Okay. So those who are appearing for GATE 2021, or suppose your juniors may appear for 22 or 23, you may utilize the session effectively. I hope the session is useful for current third year and final year students. Second year you may listen, no issues in it. So in your GATE syllabus, it is the sixth chapter. Sixth chapter, namely power system. So the power system syllabus comprises the following 6 subjects. That is your transmission distribution, power system analysis, power system operation and control, production and switch gear, FACS, flexible AC transmission system, and utilization of electrical energy. So these are all the topics which is covered in GATE power system. இது நம்மளுடைய நார்மல் பவர் சிஸ்டம் இல்ல, இட் இஸ் யுவர் கேட் பவர் சிஸ்டம். கேட் பவர் சிஸ்டத்துல இந்த பேப்பர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் பவர் சிஸ்டத்துல நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கேட்டுடைய வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் ஜிஏ. ஸோ அடுத்து வந்து 13 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க M1, M2, M3, M4, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 13 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ லாஸ்டா இருக்கிற 72 வந்து கன்சர்ன் டிசிப்ளின். ஸோ எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் வைஸ் வி ஹாவ் த செஷன். So 15, 13, 72, totally 100. So 100 marks வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கட் ஆஃப். உங்களுக்கு அந்த 100 எல்லாராலையும் ஸ்கோர் பண்ணிட முடியாது. அந்த வருஷம் யார் டாப்பா வாங்குறாங்களோ அதை வந்து கட் ஆஃபா வச்சுட்டு தே ஆர் கால்குலேட்டிங் பர்சன்டைல். இட்ஸ் நாட் பர்சன்டேஜ் depends upon the year's top score. You may get that percentile. Based upon that percentile, you may have placements. So some companies directly recruiting with the help of GATE score. They are not conducting the personal interviews. So without conducting personal interviews or a group discussion, they directly hire from your GATE score. For example, your that is NTPC, NHPC, Power Grid. So these are all the some power sector corporations. They directly recruit. So you have the website. This time IIT Bombay conducting the exams. So you may get the detailed syllabus of your entire GATE. So next I'll introduce the syllabus. So in section 6, these are all the topics we have. So as you know, these are all the syllabus or contents which you have in your section 6. Basic concepts of electrical power generation, AC and DC transmission concepts, models and performance of transmission lines and cables. So these are all the contents which you may have in your TD paper. TD படிச்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். Those who studied TD, you know the topics. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு யூனிட் வைஸா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லோடு டிஸ்பேச் வித் அண்ட் வித்தவுட் கன்சிடரிங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ இது வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அப்படி இல்லைன்னா பிஎஸ்ஓசி டாபிக்ல ஃபைனல் இயர்ஸ் படிச்சிருப்பாங்க, தேர்ட் இயர்ஸ்க்கு தெரியாது. சரியா? சீரீஸ் அண்ட் ஷண்ட் காம்பன்சேஷன் டிடிலையும் படிப்பீங்க,
ஃபேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. சரியா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுடைய இது டிடி டாபிக் தான். இன்சுலேட்டர்ஸும் டிடி தான். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் போத் ஏசி அண்ட் டிசி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிடி டாபிக்ஸ் தான். ஸோ ஃபார் வந்து டிடி, பிஎஸ்ஓசி, அதுக்கப்புறம் வந்து இப்போ டிடியில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் சிலபஸ். ஸோ அடுத்த ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் நம்ம படித்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட் குவான்டிட்டிஸ், பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூனிட் நம்பர் 1ல படிச்சிருக்கோம். காஸ் சீடல், நியூட்டன் ராப்சன் மெத்தட், லோட் ஃப்ளோ மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் யூனிட் நம்பர் 2 பிஎஸ்ஏல. ஸோ பிஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிட் நம்பர் 1 and 2. அதுக்கப்புறம் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் டாபிக்ஸ். வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் ஆர் ஜென்ரல் டாபிக்ஸ். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ். இது வந்து யூனிட் 3 and 4. சரியா? அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஓவர் கரண்ட், டிஃபரன்ஷியல், டைரக்ஷனல் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுடைய பிஎஸ்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் சுவிட்ச் கியர்ல வரும். ப்ரொடக்ஷன் அண்ட் சுவிட்ச் கியர்ல வரும். அடுத்த வந்து சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ், ஈக்குவல் கிரைட்டீரியன் வந்து பிஎஸ்ஏ. சரியா? இது வந்து என்டையர் பவர் சிஸ்டத்தோடைய சிலபஸ் மாத்திரம். உனக்கு வந்து ஒரு 9 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா. அந்த 9ல 6th செஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஏ பவர் சிஸ்டம் மட்டும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ், ஸோ பவர் சிஸ்டத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யுமே மினிமம் வந்து 14 மார்க்ஸ் கிடைக்கும். மேக்சிமம் வந்து 22 மார்க்ஸ். ஸோ மினிமம் 14, மேக்ஸிமம் 22. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20+ தான் இருந்தது. அதனால ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மோர் தென் 20 மார்க். So these are all about your syllabus. Next, directly move on to the problems. I discussed previous year gate questions. So I referred 2 books. The first book name is Gate Multiple Choice Questions. I'll show the book. So this is the book I referred, Gate Multiple Choice Questions with the complete solutions. Electrical engineering. It is first edition. Latest editions are released now. You have 3 volumes. So name of the authors. And second book I referred is An Integrated Course on Electrical Engineering. An Integrated Course on Electrical Engineering. Author is J.B. Gupta. Author is J.B. Gupta. Please make a note of it. Those who prepared seriously for the GATE examination, just make a note of it. You may refer these 2 materials. It is my recommendation. So many years I referred these books for classroom teaching, where I am taking objective questions. Yes. My screen is clear to everyone. Yes, is sir. there any? Okay. Yes. Problem number 1 in this session. A 20 kV transmission line has a series impedance of 4 + j60 ohm.
and a shunt admittance of J.5 Siemens. So the unit for admittance is Siemens or otherwise mho. Choose 100 MVA and the line voltage as base values. So line value is given as 20 kV, 100 MVA is your base. So we have to calculate the per unit impedance and the per unit admittance of the line respectively. So two parameters we have to find out. So per unit impedance means it is your ZPU, and per unit admittance means it is your Y per unit. So have your calculator in your hands. So once I am solving, try to tell the answers because I don't have a calculator in my hand. So have your calculator. So you have four options: 1.6 plus J 2.4, comma J 0.125. So this value is Z value and this value is Y value. So the four values are given. We have to estimate the right one. So our intention is we have to find out Z per unit and Y per unit. So first clearly understand the question and proceed with the solution. So it is a 20 kV transmission line. The series impedance is given and then the shunt admittance is given. So impedance means with the help of impedance value, you can easily find out your Z per unit. Next one is shunt admittance. With the help of shunt admittance, we can easily calculate our Y per unit. So the base values are given. So MVAB is 100 MVA and the KVB is 20. So these values are given. So old values you know. So Z per unit volt is nothing but 4 plus J60. MVAB is 100. KVB is 20 square. Now tell me the answer in ohms. So next one is Y per unit volt. Y per unit is nothing but J 0.5. Your KVB square is 20 square. MVAB is 100. Two answers required. So try to find out soon. So have your calculator and answer me immediately. Then only you may get more number of questions. Otherwise, you may supposed to solve less number of questions. So either boy or girl, try to answer me what is the value for Z per unit and Y per unit. So third years, it is useful for your university online exam. So utilize the session fully. Third years, especially it is useful for your online non-university exam. You may get questions like this. I may introduce these questions in your internal exams also. So third years ki internally in the questions பார்த்திருப்பீங்க. So what is the answer? Sir, result you will 1 plus J point J15 sir. 1 plus J15 ஆமா சார். Okay. What about Y per unit? J2 sir. J2 ஆமா சார். Okay. அப்ப எந்த ஆப்ஷன் பாருங்க. So the second option is correct. Option B is the right answer. So for this question, option B is the correct answer.
It's clear to everyone? Is it clear to everyone? Shall I move to the next question? Is it clear to everyone, or you have any clarification regarding this question? In book, they are substituting for MVA 10 power minus 6 and KVB 10 power 3. So 10 power 6, 10 power 6, both numerator and denominator get cancelled. So I skipped that one. புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 power 6 போட்டிருக்கான், அந்த 10 power 3 போட்டிருக்கான். அது இல்லாம அப்படியே டைரக்டா போட்டிருக்கேன். ரெண்டுமே ஆன்சர் ஒன்னா தான் வரும் கேன்சல் ஆகிறதுனால. Is it okay to everyone? யாரா ரிப்ளை பண்ணினா அடுத்த क्वेश्चन போயிடலாம். Is it okay? Yes, sir. ஃபைனலிஸ் கேட் போறவங்க கவனிங்கப்பா. கவனிச்சு நீங்க இது பண்ணுங்க. So second question, the per unit impedance of an alternator corresponding to base values 13.2 kV and 30 MVA is 0.2. So the old values of an alternator is given. So KVB old is 13.2, MVAB old is 30, and your Z per unit old is 0.2. So the per unit value of the impedance for the base values of 13.8 kV and 50 MVA in per unit will be. So the new values are given, old values are given. You know the standard relation. Because for both the batches, I am only handling the power system analysis. So the formula is very familiar to everyone. So Z per unit mu equal to Z per unit volt into KVB volt by KVB nu square. So KVB volt is 13.2, KVB nu is 13.8 the whole square, and MVAB nu is 50, volt is 30. So Z per unit is nothing but 0.2. So you may have Z per unit nu in terms of per unit. So what you get? So based on per unit analysis, based on this relation, you may have 1 or 2 questions. This is a compulsory question. So using this relation, you may have 1 or 2 questions each and every year, either in the form of diagram or in the form of expression. So diagram கொடுத்துட்டு அந்த reactance diagram கரெக்ட்டா அப்படின்றத செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படினா இத போல டைரக்ட்டா values கொடுத்துருவாங்க. So உங்களுக்கு diagrams கொடுத்து செக் பண்றதுனா இத போல தெரியுது இல்லையா? So இத போல diagram கொடுத்துட்டு இந்த reactance diagramல எது கரெக்ட் அப்படினு கேட்பாங்க. So அப்போ உனக்கு வந்து அந்த per unit problem ஃபுல்லுமே வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும். So you may get 1 or 2 questions. இதெல்லாம் 2 mark question. So கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 questions வந்து பாத்தீங்கன்னா each and every year ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நகராத் போத்தாரி புக்ல இருக்கிற அந்த சம். So அதனால இந்த per unit analysis problems சால்வ் பண்ண கத்துக்கோங்க. It is helpful for your GATE examination. So what is that per unit mu? Which option is correct? Option C, sir. Yeah, very good. 0.305 per unit. Yes. Option C is the correct answer. So remember the formula, then it is easier to solve. I'll move on to the next problem. Shall I move to the next problem? Is it okay to everyone? Shall I move to the next one? Yes.
Yes. A generator is rated as 500 MVA, 22 kV. It is star connected windings. Have a reactance of 1.1 per unit. The ohmic value of the reactance of the windings is. So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த ohmic value மட்டும் கண்டுபிடிச்சா போதும். MVAB you know, KVB you know, reactance you know. So that is for your base impedance Z equal to KVB squared by MVAB. It's nothing but 22 squared by 500. You may have Z. So they are asking about reactance in ohms. So reactance in ohms is needed. It's nothing but X. So X equal to 1.1 is given, multiplying with your Z base value ZB. So 1.1 into what is your ZB? What is ZB? 0.968. 0.968 ohm. So the ZB should be multiplying with your reactance equation 1.1 times of 0.968 ohms. So you may have reactance in ohms. Option B, sir. Yes, option B is the correct answer. That is 1.065 ohms. So B is the correct answer. So only simple relations. So gate வந்து ரொம்ப டஃபா இருக்கும் அப்படினா வந்து நம்ம நினைச்சுக்க வேண்டாம். You may have simple problems also like this. நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து கேட் எக்ஸாம்ல இருக்கும் நிறைய. So அதுக்கு நம்மளுடைய fundamentals, be strong with your fundamentals. You can easily crack your gate exams. I hope it is clear to everyone. I move on to the next problem. Yes. It is the topic under the category of real and reactive powers. இது நம்ம சர்க்யூட் தியரிலையும் கேட்பாங்க, மெஷின்ஸ்லயும் வரும், பவர் சிஸ்டத்துலயும் வரும். ஸோ 3 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெறும் டேட்டாஸ் மட்டும் தான் மாத்துறாங்க, இந்த கொஸ்டின்ஸும் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ how much amount of real and reactive powers drawn from a 3-phase 440 volt line by a 3-phase 15 HP motor operating at full load? The efficiency is 90%. Power factor is 80% lagging. So these are all the informations we have. These are all the informations we have. So we have to find out the real power as well as reactive power. So first one is your real power and the second one is your reactive power. So generally our power, electrical power, comprises of S equal to P plus JQ. So the real power is indicated in watts, reactive power is indicated in volt ampere reactives. So the power which is useful for your transmission and distribution power purposes, your P, and Q is reactive power, the power which is wasted. So based upon the invention of power electronic converters, you may bring back the reactive power to real power also. So you may have several topologies in power electronics. So இது பவர் எலக்ட்ரானிக்ஸ்லயும் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குமா?
So in the concept S equal to P plus JQ. So என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு reactive power real power கன்வெர்ட் பண்றதுக்கான டோபாலஜிஸ் அதை பேஸ் பண்ணின கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல இருக்கும். I'll move on to the solution. So first we have to find out the current, overall current in the system. So I is nothing but 15 into 746. So here the power in HP is given. So 1 HP equal to 746 watts. I just converting HP into watts. So 15 into 746 divided by root 3. Line value is 440. Your efficiency is 0.9. Power factor is 0.8. So it is nothing but cos pi. 0.8, the value is given as cos pi. Cos pi is 0.8. So you may have current in amperes. So first to find out your current in amperes. First to find out your current in amperes. So power divided by root 3 times of V eta cos pi. That is the relation. Try to find out immediately. Yes, answer for current. Answer. நம்ம வாய்ஸ் ஆயிடுச்சா? கேக்குது இல்லம்மா, பேசுறது கேக்குது இல்ல? ஆன்லைன்ல தானே இருக்கேன். ஆன்லைன்ல தான் இருக்கேன். What is the value for current? சீக்கிரம் சொல்லுமா. கரண்ட் கண்டுபிடிச்சிட்ட பிறகு பவர். So we have real power equal to root 3 times of VI cos pi. And the reactive power Q equal to root 3 times of VI sin phi. So cos pi equal to 0.8. From this you may calculate your phi cos inverse of 0.8. So sin of that phi you may have approximately 0.6. So cos pi 0.8 we know. Taking inverse of that cos inverse of 0.8 you may have 36 point something. So 36.86 of sin is nothing but 0.6. That you have to substitute in your sin phi. So once you substituted your current, you may easily get your real power in watts and the reactive power in volt ampere reactives. And tell me which option is correct.
4 கொஸ்டின் தான் போயிருக்கடா. இன்னைக்கு நான் 10 கொஸ்டின் பிளான் பண்ணேன். Nobody is there. யாருமே இல்லையா? என்னடா பண்றீங்க? சார் ஆப்ஷன் சி வருது சார். ஆப்ஷன் சியா? எஸ், கரெக்ட் ஒன்லி. ஸோ யுவர் கரண்ட் எவ்வளோமா? 20 பாயிண்ட் சம்திங் வந்துதா? 20.39 சார். 39. ரியல் பவர் வந்து 12413. கரெக்டா வருதா இல்ல பாயிண்ட்ஸ் வருதாப்பா? சார் 12431.4 சார். ஓகே. ஸோ நம்ம அந்த ஆப்ஷனு. அதே போல இது வந்து 9324. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So next problem number 5. The impedance diagram of a power system is shown in figure. The bus admittance matrix Y bus is. So 4 ஆப்ஷன் நான் தரல. மேட்ரிக்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணா போதும். ஏவா பியா சியா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து 4 பஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பஸ், செகண்ட் பஸ், தேர்ட் பஸ் அண்ட் ஃபோர்த் பஸ். ஸோ இது இம்பீடன்ஸ் டயக்ராம். ஸோ எல்லா வேல்யூஸையும் நீ என்ன பண்ணணும், அட்மிட்டன்ஸா மாத்திட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ ஹேவ் 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ ஒய் பஸ் ஈக்குவல் டு 4x4. சரியா? முதல்ல வந்து வேல்யூஸ் வந்து மாத்திருங்க. நான் இந்த டயக்ராம்லயே போட்டுறேன். ஸோ 1 and 2க்கு இன்வெர்ஸ் எடுத்தா என்ன வரும்னு பாரு. The line 1 and 2 is that 1 2 is given. We need y12. So y12 வந்து என்ன வேல்யூ வருதுன்னு பாரு. இன்வெர்ஸ் எடுக்கணும். அதே போல வந்து y10 இன்வெர்ஸ் ஆஃப் J1. அடுத்தாப்புல y20 வந்து இன்வெர்ஸ் ஆஃப் J.8. y20 கரெக்டா? அதே போல அடுத்தது வந்து 14 y14 என்ன வேல்யூ, அப்புறம் y23 என்ன வேல்யூ, அதுக்கப்புறம் y34 என்ன வேல்யூ. ஸோ இன்வெர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. So once you taking the inverse, the matrix is easy. I'll write the general relation. That is y bus equal to y10 plus y12 plus y14. So இது வந்து y11. அதே போல வர ஆன்சர் மைனஸ் y12 minus y21. இது வந்து y22 வந்து பாத்தீங்கன்னா y20 plus y21 plus y23. கரெக்டா? 13 பாரு. 13 வந்து minus y13. 14 இருக்கு. 14 இல்ல. You don't have y14, so it is 0. 14 0, 41 0. இதே போல 23 வந்து என்னது பாரு, y23. 34 இருக்கு, minus y34.
y31, y32, y33 வந்து பாத்தீங்கன்னா y23, y3, அதுக்கப்புறம் y41. கரெக்டா? 23, 23, 232. சார் சார் என்னம்மா? இதான் சார் கிளாஸா 5:15 கிளாஸ்? ஆமா ஆமா சார், கேட் கிளாஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். So y23, y34, y41. அது வந்து y33, 34 பாரு. So 34, சாரி மேல இருக்குது 24, கீழே உள்ளதுதான் 34. 41, y42, 42 இல்ல, 42, 240, both are 0. சார் எஸ் சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துறீங்களா? என்னங்க? கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துறீங்களா சார்? யாரு பேசுறது யாரு? சவுந்தர் சார், லேட் என்ட்ரி. எந்த எந்த இயர்? செகண்ட் இயர் சார். Second years you may have recording session. The Okay. recording session is shared to everyone. ஓகே சார். Don't worry about this. ஓகே சார். நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, லேட்டா ஜாயின் பண்ணாதீங்க. y42, y43, y44 வந்து பாத்தீங்கன்னா your y43 only. So this is your general matrix. So once you substitute all the values after converting, after taking inverse of the individual elements, you may have the matrix frame. So based on this matrix, you have option A, B, C, D. So you have to calculate the Y-bus matrix, 4x4 matrix. மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க, இல்லைன்னா நீங்க வீட்ல கூட டைம் எடுத்து பண்ணுங்க. ஸோ டேக் எ ஸ்னாப்ஷாட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். மொபைல்ல ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோ, எடுத்துட்டு நீங்க ஒய் பஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இம்பீடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். இம்பீடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்மிட்டன்ஸா மாத்திக்கணும். So the impedance is converted to admittance and then frame your matrix. So இது வந்து method of inspection அப்படின்ற ரூலை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். Those who attended my PSA class, people aware of method of inspection. மேட்ரிக்ஸ் சொல்றியா யாருன்னா? இப்போ ஃபார்ம் பண்ணிட்டியா? Anybody knows the matrix? மேட்ரிக்ஸ் தெரிஞ்சா சொல்லு, அப்படி இல்லைன்னா அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். So I'll tell the converted elements. y12 is nothing but inverse எடுத்தா போதும்டா, -j2.5. 10 வந்து பாத்தீங்கன்னா -j1 வருமா? அதே போல 20 வந்து பாத்தீங்கன்னா சாரி 20 தான், 20 -j1.25. அதே போல 14 வந்து -j5, 23 வந்து -j5, 34 வந்து -j12.5. உனக்கு எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த ஜெனரல் ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா you can get the solution. Either option A, B or C or D is correct. டைம் ஆயிடுச்சா? என்ன இருக்கா? 5:19. சொல்லுங்க, இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். Is it okay to everyone?
The method is clear to everyone or any clarification is required? Second years உங்களுக்கு நீங்க ரெக்கார்டட் செஷன் இருக்கும், நீங்க பாருங்க. இது உங்களுக்கு படிக்கல, உங்களுடைய 5th செமஸ்டர்ல தான் அந்த பேப்பர் படிப்பீங்க. Okay, sir. நீங்க ஜஸ்ட் கவனிங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கேட் பர்ஸ்பெக்டிவ்ல இதை டீச் பண்றேன். இட் இஸ் நாட் யுவர் அண்ணா யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, இட் இஸ் இன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கேட் 2021. ஸோ என்ன ஒரு டைரக்டா வந்து கொஸ்டின் சொல்லிடுறாரு, ஆன்சர் சொல்றாரு, அப்படியே போறாருன்னா இது எல்லாமே நம்ம படிச்சது. தேர்ட் இயர்ஸும் ஃபைனல் இயர்ஸும் படிச்சிருக்காங்க, அதனால டைரக்டா போட்டுறாங்க. செகண்ட் இயர்ஸ் நம்ம வந்து நீங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடா நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ரெக்கார்டட் செஷன் வந்து வச்சுக்கோங்க. நீங்க 5th செமஸ்டர் இல்ல 6th செமஸ்டர் போகும்போது கேட் அப்பியர் ஆயிட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Shall I move to the next question? Shall I move to the next question? அடுத்த கொஸ்டின் போலாமாம்மா? எஸ், எஸ், இது ஈஸியா இருக்கும் பாரு. ப்ராப்ளம் நம்பர் 6. போன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ல டைரக்டா கேட்பாங்க. அந்த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் 2 மார்க் அப்படின்றது நம்ம அனாலிசிஸ்ல எடுக்கிற 2 மார்க் இல்ல, நீங்க கேட்ல 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ பிக் டீல், அவ்வளோ சாதாரணமா எடுத்துட முடியாது. ஸோ யூ நீட் சச் அ ப்ராக்டிஸ். அதை சால்வ் பண்ண தெரிஞ்சாதான் உனக்கு அந்த 2 மார்க் கிடைக்கும். இல்லைன்னா வந்து உனக்கு 1/3 1/3 1 மார்க்குன்னு நினைக்கிறேன். 2 மார்க்குக்கு எவ்வளவு நெகட்டிவ்? 2/3. 2 மார்க்குக்கு 2/3 நினைக்கிறேன் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் வந்து ஜாஸ்தி கேட்ல. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்குக்கு 0.25 வரும். இங்க வந்து 1/3 டைம்ஸ் 0.33 வருமா? 0.33 வந்து உனக்கு வந்து நெகட்டிவ்ல போயிடும். Next question, the bus admittance matrix of a power system is given as. So a 3x3 matrix is given. The impedance of line between bus 2 and 3 will be equal to. So கொடுத்திருக்கிறது அட்மிட்டன்ஸ், கேட்டிருக்கிறது இம்பிடன்ஸ். ஸோ இவன் வந்து Z23 என்னன்னு கேட்கறான். ஸோ ஆப்ஷன் ABCD என்னது அப்படின்றத பாருங்க. So it's nothing but 1 divided by minus of J.10. So you may have plus J.1 as answer. A is the correct answer. So Z23 equal to 1 divided by minus of Y23 is the relation. Last area. So this is the relation. Z23 equal to 1 divided by minus of Y23. So within bracket you have positive value of J into minus you may have again a negative value. It is taking inverse means it is positive value J.1. So option A is the right answer. Option A is the right answer.
So particular element is need to find in the question. So you may get a 1 mark in this question. So J.1 is the answer. So last question in this session. A sample power system network is shown in the figure given below. The reactances are marked in per unit. What is the per unit value of Y22 of the bus admittance matrix? So it is also very easy to calculate once you understood the question. புரிஞ்சவங்க யாருன்னா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு. Either J10.0, J4, J.1, J20.0. எது கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர், செகண்ட் இயர் வேண்டாம். J4. என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர்மா? Option C, sir. ஆப்ஷன் C. இல்லடா. சோ क्वेश्चन நல்லா பாரு. ஒரு நிமிஷம். क्वेश्चन நல்லா பாருமா. The reactances are marked in per unit. இங்க வந்து அட்மிட்டன்ஸோ இல்ல இம்பிடன்ஸோ தரல, ரியாக்டன்ஸ். சோ ரியாக்டன்ஸ் இஸ் நதிங் பட் x. கரெக்ட்டா? சோ நமக்கு இம்பிடன்ஸ் Z = R + jx. சோ அந்த x வேல்யூ கொடுத்திருக்கான். அப்ப நமக்கு அட்மிட்டன்ஸா மாத்தனா இன்வெர்ஸ் இருக்கணும்ல. சோ அப்ப நமக்கு வந்து தேவையானது வந்து y22. சோ y22 வேணும்னா y10 plus y12 plus y23. இது எல்லாத்தையும் இன்வெர்ஸ் எடு. 1/j.1 plus 1/j.2 plus 1/j.2. So இது மூணுத்துக்கும் நீங்க இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா your y22 in per unit is available. என்ன வருது பாரு. Tomorrow also you have the gate session in power systems. Sharply I'll log on by 4:30 PM. கரெக்டான டைம்க்கு நான் லாகின் பண்ணிடுவேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு 5 to 10 minutes வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு. Tomorrow also you have the same gate class on power systems, 4:30 to 5:30 PM. So what is the correct option? Once you're solving, you may get the correct option. Up to this, I'll wind up the session. இந்த ப்ராப்ளத்தோட இன்னைக்கு செஷன் வந்து முடியுது. மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். Yes, what is the solution ma? என்ன ஆன்சர் கரெக்ட்? Option B, sir. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்ரா? சொல்றத கரெக்டா தான் சொல்லண்டா. நீ சொல்றதே புரியல. பாதி சொல்லி பாதி உள்ள முழுங்கிட்ட. ஏவா பியா சியா டியா? B, sir. D pa D yes. J20 ohm is the correct answer. You may check. Option D is the right answer. So within this, I'll complete this. Wind up the session. Thank you all. இந்த 152 எனக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ற வீடியோ ஸ்டாப் பண்ணிடு. ஸ்டாப் பண்ணிடுறா போதும். 152 ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணு.
நான் உங்க சீனியர்ஸ்க்கு செகண்ட் இயர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றது ஈஸியா இருக்கும்.